த்ரிஷா பதிவிட்டிருக்க புகைப்படம் ஏஐ புகைப்படம், அதை நம்பாதீங்கன்னு சுசித்ரா அவங்க சொல்லியிருக்காங்களா? அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள் முழுக்க இப்ப இவங்களோட புகைப்படங்கள் தான் ரொம்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. திடீர்னு சிஎம் விஜய் அவரை அன்ஃபாலோ பண்ணிட்டு அவரோட எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பதிவிட என்னதான் காரணம்? இப்படி பல கேள்விகள் இருக்கு. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிஎம் விஜய் அவர்கள் கொஞ்ச நாளா த்ரிஷா அவங்களோட நட்புல இருக்காங்க. சொல்ல போனா நிறைய இடங்களுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறது, புகைப்படங்கள், வீடியோக்கள் இதெல்லாம் பார்த்து ரசிகர்கள் அதிர்ச்சியானதெல்லாம் பல விஷயங்களை நம்ம பார்த்திருப்போம். அந்த வகையில த்ரிஷா அவங்க அப்பாடா ஏதோ இந்த ஒரு பிறந்த நாளுக்காச்சு எந்த ஒரு புகைப்படத்தையும் பதிவிடாம அவங்க குடும்பத்தோட அவரை சேர விடுங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ரொம்பவே அதிர்ச்சியோட இந்த கருத்துக்களை தயவு செஞ்சு பதிவிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. த்ரிஷா அவங்க பிறந்த நாளப்ப எதுவுமே பண்ணாம அமைதியா இருந்தாங்க. த்ரிஷா அவங்க வாழ்த்தும் சொல்லல. த்ரிஷா அவங்க விஜய விட்டு பிரிஞ்சுட்டாங்க, அவங்க அன்ஃபாலோ பண்ணிட்டாங்க, இவங்க காதலுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு, இப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்ததை பார்த்த உடனே த்ரிஷா அவங்க நான் தான் முதல்ல அவருக்கு விஷ் பண்ணிருக்கேன், என் கூட தான் கேக் வெட்டி அவர் செலிப்ரேட் பண்ணிருக்காரு அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு புகைப்படத்தை பதிவிட்டது எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அப்ப இவங்க என்னதான் சொல்ல வராங்க? நாங்க ரெண்டு பேரும் இப்படி காதல்ல இருக்கோம், திருமணம் பண்ணிக்க போறோம்னு சொல்ல வராங்களா? என்னோட எல்லா விஷயத்துக்கும் அர்த்தமுள்ள ஒருத்தவங்க நீங்க தான் அப்படிங்கிற மாதிரி த்ரிஷா அவங்க விஜய் அவரை சொல்றாங்க. அப்ப என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அதிர்ச்சியான ஒரு விஷயம் தாங்க கேட்க தோணுது. அது மட்டும் இல்லாம சுசித்ரா அவங்க பேசும்போது நீங்க கொஞ்சம் அதை ஜூம் பண்ணி பாருங்களேன், விஜய் அவருடைய போட்டோ ரியலா இல்ல, த்ரிஷா அவங்களும் அதுல ரியலா இல்ல, அந்த கேக்ல எல்லாம் ரியலான ஃப்ளவர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ChatGPT AI தான் கிரியேட் பண்ணும். இதை நான் சொன்னா யாரும் நம்ப போறது கிடையாது. இது த்ரிஷா அவங்க வேணும்னு பண்ண விஷயம், இது AI அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. AI இருந்தா த்ரிஷா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அதை பதிவிடணும்னு அவசியமே கிடையாது. அதே மாதிரி அன்ஃபாலோ பண்ணிட்டு இப்ப மறுபடியும் ஃபாலோ பண்ற மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இவங்க பண்ண விஷயங்கள் இப்ப ரொம்பவே அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கு. ஆக மொத்தத்துல குடும்பத்தோட அவரை சேர்ந்து வாழவே வேண்டாம்னு சொல்றாங்களா, இல்ல குடும்பத்தை விட்டு அவர் பிரியவே முடிவெடுத்துட்டாரா? ஜேசன் சஞ்சய் அவர்ல இருந்து மகள்ல இருந்து யாருமே பிறந்த நாள் வாழ்த்தெல்லாம் சொல்லவே இல்லையா? அப்ப அம்மா அப்பான்னு அவங்களோட எல்லாம் இந்த பிறந்த நாளை கொண்டாடவே இல்லையா? த்ரிஷா அவங்களுக்கு ஏன் இவ்வளவு தூரம் முன்னுரிமை கொடுத்து 12 மணிக்கு அவங்க கூட கேக் வெட்டுறாரு அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கு. ஒரு நாட்டோட முதலமைச்சரா இருக்க ஒருத்தர் மக்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி தரலாமே தவிர இந்த மாதிரி விஷயங்களை நியாயப்படுத்துறது தப்பு அப்படின்னும் நிறைய பேர் இப்போ வீடியோவா பதிவிட்டு அவங்களோட கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல இதுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லி இதை சரி பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.